நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு வந்து பிரச்சனை பெரும்பான்மையா முஸ்லீம்களுக்கு இவன் வந்து எதை பிரச்சனையா பார்க்குறான் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொண்ணு வந்து ஹிஜாப் போடாம, முஸ்லீம் பொண்ணு ஹிஜாப் போடாம வீடியோ போட்டுருச்சா, நீ இவ்வாறு செய்து கொண்டு இருக்கிறாயே, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல இதுக்கு ஒரு பிரச்சனையா போறான். ஆனா நேரடியான இஸ்லாமோபோபியா வந்து பரப்பப்படுது. அங்க ஒருத்தனும் அதுக்கான வாய்ஸ் ரேஸ் பண்றது இல்ல. முக்கியமான பிரச்சனைகள் விட்டுட்டு பெட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாரும் பின்பற்றி போயிட்டு இருக்காங்க. ஆமா, லைக் டிஎம்கே ஐடிவிங்க வந்து எந்த அளவுக்கு இஸ்லாத்தை வந்து கொச்சையா பேசுறாங்க, இழிவுபடுத்தி பேசுறாங்க. அந்த எஸ்விகேவோட பாட்காஸ்ட்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க அந்த ஆடியோலாம். ஒருத்தமாய் திறக்கல அதுக்கு, ஓகேங்களா. ஆனா ஒரு பொண்ணு வந்து இது முஸ்லீம் பேர் வச்சிருக்கு, ஓகேங்களா. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு முஸ்லீம் பேர் வச்சிருக்கனாலே அவங்க வந்து முஸ்லீம் கிடையாது. முஸ்லீம்னா அது வந்து ஒரு வாழ்வியல். இஸ்லாம் அப்படின்னா அதுக்கு அர்த்தமே என்னன்னா சப்மிஷன் தான், ஓகேங்களா. அந்த வாழ்வியலை நீ ஏத்துக்கிட்டீனாதான் நீ வந்து முஸ்லீம் பின்பற்றாளரா இருந்தாதான் வந்து அப்படி சொல்லலாம். வெறும் அரபி பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நீ போய் இவ்வாறு செய்து கொண்டு இருக்கிறாரே, இதெல்லாம் நியாயம் அப்படின்ட்டு நீ எல்லாம் கவிதை எழுதுறனால அவனும் கேட்க போறது இல்ல. நீ அப்படி போடுறனால இது மற்ற நான் முஸ்லீம்களுக்கு ஒரு தப்பான இம்ப்ரெஷன் வருது, ஓகேங்களா. அவன் வந்து இஸ்லாமோபோப்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு இதை முன் வைக்கிறான்னா, அதுக்கு நீயே தொண போற மாதிரி இருக்கு அப்படிங்கிறீங்க. அவனுக்கு நீ தீனி போடுற இஸ்லாமோபோப்ஸ்க்கு, ஓகேங்களா. ஆனா முக்கியமான பிரச்சனைகளை விட்டுற. ஆமா, ஆபாசமா உங்களை பத்தி பேசுறவங்களை அதெல்லாம் விட்டுற. தொடர்ந்து அதை பத்தி பேசிருக்கிறது ஒரு கட்சியும் வந்து அங்கீகரிக்குது, அவங்களுக்கு ஆதரவு அளிக்குது. அதை விட்டுட்டு சும்மா போயிட்டு தனி மனித பிரச்சனைகளை வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. புரியுது. அதாவது பிஜேபி வந்து அப்படியே நார்த்ல இருந்து அப்படி மேல இருந்து வர மாட்டான், ஓகே. நெடுஞ்செழிய பாண்டியன் காலத்தில் எப்படி மேல இருந்து வந்தானுங்களோ அந்த மாதிரிலாம் வரமாட்டான், சரிங்களா. அவன் வந்து இந்த ப்ராபகேண்டா, இந்த சினிமா, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள தான் உள்ள வருவான். இப்போ எத்தனை பேர் நம்மளே எத்தனை பேர் வந்து பத்மாவத் உண்மையான ஸ்டோரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், வரலாற்று உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த படம் டிஸ்க்ளைமர்லேயே போடுவான், இது மாலிக் முகமது ஜெய்ஷி அப்படிங்கிற ஒரு சூஃபி கவிஞருடைய கற்பனை கதைன்னு போட்டுருவான். எத்தனை பேர் அதை கவனிச்சான்? சாவா உண்மையான கதை நினைச்சுக்கிட்டு இருக்கான். புர்ஹான்பூர்ல போய் தங்கத்தை தேடினானுங்க, அது உண்மையான கதை நினைச்சுக்கிட்டு. அந்த அளவுக்கு ஒரு தற்குறி கூட்டத்தை தான் வந்து அவனுங்க உருவாக்கிட்டு இருக்கானுங்க சங்கிங்க. அவனுங்க வந்து நாஜிக்கல் மாதிரி இவனுங்க வந்து வாதங்களால் சங்கிகளை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா இவங்களுடைய இந்த ஐடியாலஜியை வந்து குழப்பங்களை வச்சு தான் இவன் பேஸ் பண்ணி கட்டமைச்சிருக்கான், ஓகேங்களா. 32,000 பெண்கள் இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க அப்படின்னா அவன்கிட்ட ஆதாரம்லாம் கிடையாது, ஓகேங்களா. அவனுக்கு தேவை ஒரு குழப்பம் வேணும், அது மூலமாக வரக்கூடிய அரசியல் வேணும். நீ இதுக்கு என்ன பண்ணணும்? நீ அரசியல், இந்த பொருளாதாரம், இந்த வரலாறு, இந்த விஷயங்கள்லாம் நீ படித்து தான் ஆகணும். இப்போ அவுரங்கசீப் வந்து ஒரு 200 இந்து குழந்தைங்களோட சங்க கடிச்சு சாப்பிட்டாரு அப்படின்னா அதுக்கு வந்து நீ தான் பதில் கொடுக்கணும், ஓகேங்களா. திமுக காரன் அவனை வந்து காப்பாற்ற மாட்டான், அவன் வந்து உனக்கான பதில் கொடுக்க மாட்டான். இப்போ வந்து கேரளா ஸ்டோரியில் வந்து இந்த பெண்களை வந்து இப்படி மோசமாக நடத்துவாங்க அப்படின்னா அதுக்கு நீ தான் டீபங்க் பண்ணணும், நீ தான் பதில் கொடுக்கணும், சரிங்களா. அந்த பொறுப்பு உனக்கு இருக்கு. வெறும் உன்னோட கட்சி கொடியை வந்து தூக்கிட்டு அப்படியே அந்த பைக்கில் அப்படியே வேவ் பண்ணிட்டு போகிறதெல்லாம் அது அரசியல் கிடையாது. பழனி பாபாவுடைய இது வாட்ஸ்அப் இது என்ன சொல்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அது அரசியல் கிடையாது. உண்மையான அரசியல்னா நீ படிக்கணும், உன்னோட சகோதரர்களுக்கு நீ வந்து எஜுகேட் பண்ணணும், நீ ஆர்கனைஸ் பண்ணணும் உன்னோட மக்களை, சரியா. இதுதான் அரசியல். ஸோ அதை நோக்கி நீ நகரணும் அப்படின்றத நான் ஆசைப்படுறேன். இஸ்லாமோபியாவுக்கு எதிரான நியூஸ்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உமர் அல் இஸ்லாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு இருந்தால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.